இன்றைக்கி நம்ம வாயில் ப்ளவுஸு கழுத்து தைச்சி திருப்பும்போது நல்லா ரவுண்டாக வர்றதுக்கு என்ன செய்யணும்னு பார்ப்போம். வாயில் ப்ளவுஸில் அந்த 1.25 இன்ச்சு துணியை மடித்து வச்சு தைச்சி எடுத்ததுக்கப்புறம் இது நல்லா அதுக்கப்புறம் மடைச்சி தைக்கும்போது கொஞ்சம் தென்னிக்கிட்டு வாங்கிட்டு இருக்கும். ஆனால் அது தென்னாமல் நல்லா ரவுண்டாக அழகாக வரணும்னா என்ன பண்ணணும்னா, அந்த வளைவு வர்ற இடத்துல அந்த பீஸை கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விடணும். 4 வளைவுலையும் கட் பண்ணணும். முன்னாடியும் கட் பண்ணணும், பின் கழுத்துலேயும் வர்ற வளைவுலையும் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் கட் பண்ணிவிட்டு அதை திருப்பி தைக்கும்போது அது நல்லா வளைஞ்சி அழகாக கிடைக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், போடுறதுக்கும் நல்லாயிருக்கும். சில பேர் இதை பண்ணாமல் பண்ணிடுவீங்க, அதை பார்த்து பண்ணுங்கள், நல்லா அழகாக வரும். அதே போல் நம்ம கழுத்து மடித்து தைச்சதுக்கப்புறம் மடித்து தைக்க முன்னாடி மடித்து அதை எம்மிங் எடுத்து கொடுத்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் போடுறதுக்கு, தைச்சி விடுறதை விட. இப்போ எல்லோரும் தைச்சி தான் வேணும், எம்மிங் பிரிஞ்சிருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எம்மிங் எடுத்து போட்டோம்னா ப்ளவுஸ் ரொம்ப போடுறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் எம்மிங் எடுத்து போட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.